ஏங்க இடம் இம்பட்டு பெருசா இருக்கு, இது மெயின்டைன் பண்றதுக்கே பயங்கர செலவாகும் போலே. எப்படி மெயின்டைன் பண்றது? எதுக்கடி தேவையில்லாதான் யோசிக்கிற? பெரிய இடமா இருக்கு, இடமும் சூப்பரா நல்லா இருக்கு. எதா இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். இல்லடா, இவ்வளோ பெரிய இடத்த அவர் எதுக்குடா நமக்கு கொடுக்கணும்? ஒருவேளை அவர் நமக்கே கொடுத்தா கூட கண்டிப்பா பெரிய அமௌண்ட்டை தானே சொல்லுவாரு. இதா பாரு, அவரை தனியாக அவரை கூப்பிட்டு போயிருக்காரு. என்ன எல்லா அமௌண்ட்டை பற்றி பேசுறதுக்கு தான் எனக்கு ஒன்றும் புரியலடா. என்ன எவ்வளோ கேட்டாலும் பார்த்துக்கலாம், விடுங்க. இப்போ நான் மட்டும் சொன்ன தேதியில் ஆரம்பிக்கலன்னு வைங்க, மொத்தமாக அசிங்கமாக போயிடும். அது மட்டும் இல்லை, நடிகை துரியா வேற கூப்பிட்டுருக்குல்ல. ஆமா, இப்போ அவங்களை கூட்டு வந்து ரிப்பன் கட் பண்றதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல. இப்போ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு? ஏய், என்னடி எப்போ பார்த்தாலும் அபசகனமாகவே பேசிகிட்டு இருக்க? தெரி, அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா? அவங்க ஷூட்டிங்கை நிறுத்திட்டு அவ்வளோ வேலையும் விட்டுட்டு லண்டன்லேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வராங்க நம்மளோட ஒரு நாள் கூத்துக்காக. இது என்ன சின்ன விஷயம் நினச்சிட்டியா? அட்வான்ஸ் வேற கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க தங்கறதுக்கு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துருக்கோம். இம்புட்டு விஷயம் இருக்கு. இங்க உங்க இதுக்கே வர சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். இங்க இடமே இங்க சிக்கலா போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையில இருக்கிறப்ப நீங்க இப்ப அதை பத்தி யோசிப்பீங்களா? நான் அப்படி சொன்னேன். நான் தான் எது சொன்னாலும் குத்தமாயிருமே, நான் எது பேசினாலும் தப்பா போயிருது. அம்மா, உன் திருவாயை தயவு செஞ்சு கொஞ்சம் மூடுமா. இவங்க என்ன பேசுறாங்கன்னு முதல்ல கேட்போம். வீட்டுக்கு போனா விட்டு பேசிக்கலாம். அமைதியா உட்காருங்க. என்ன சார் ஆச்சு? என்ன? ஒரு பிரச்சனையும் இல்லை கதிர், நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். அது சரி சார், லீஸ்க்கு எவ்வளோ கேட்குறாங்க? நாம் அங்கே பேசினதை விட ஒரு 10 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாரு. சார் சார் நான் இவ்வளவு கம்மியாக ஒத்துக்கிட்டதே சார் காத்தா. உங்களுக்காக எவ்வளோ தூரம் இறங்கி பேசுகிறா தெரியுமா சார்? சார் இந்த பாருங்க சார், அவர் பிஸ்னஸ் கூட இந்த மாதிரி இறங்கி பேசுனது இல்லை சார். உங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ தூரம் இறங்கி பேசுகிறா தெரியுமா சார்? உங்கள் குடும்பத்து மேலே அவ்வளவு அன்பு மரியாதையும் வச்சிருக்கார் சார் அவர். இவ்வளோ தூரம் இவர் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிறதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். சார் சார் போதும் சார், நீங்கள் பாட்டுக்கு அள்ளி விடுறீங்களே. அவங்க வேற நான் வேற இல்லை, எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். என்ன நீ ஓகே தானே? நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களே, என்னாச்சு? இல்ல 10 லட்சம் கூட குறையும் தான் சொல்றாங்களே தவிர என்ன அமௌண்ட்டுன்னு படக்குன்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும். அதான் அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு குணசேகரன் சார் முன்னால வச்சு பேசிடலாம். இங்க வேணும். அதுவும் சரிதான். என்ன வேணுக்கா? போமா, வேற ஒன்றும் இல்லடா, வீட்டில் போய் பேசிக்குவோம். சரி, அப்போ சார் 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 சாப்பாடு ரெடியாக இருக்குது சார், இருந்து சாப்பிட்டு போகலாம் சார். இல்லை எனக்கு அன்னிங்க கையால் வச்ச வத்த குழம்பு சாப்பிடாம அந்த டேவே நல்லா இருக்காது. என்ன சார், போலாமா? போலாமா? நீ இன்னொரு நாளைக்கு நீ வரும்போது கண்டிப்பாக சாப்பிடு. சரிங்க சரி, போயிட்டு வாங்க. சரி, அப்போ நான் மற்ற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே சார். சரி, கண்டிப்பாக போயிட்டோம். வாங்க. என்ன கதிர் சார், இடம் எப்படி இருக்கு? உங்களுக்கு திருப்தியாக இருக்குல்ல? வேணா நம்ம வேற இடம் கூட பார்க்கலாம். எதுக்கும் ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் பார்த்து வச்சுட்டு அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அது இல்லாமல் வெளியே இருக்கிற இடம்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு. பேசாமல் இதையே முடிச்சிடலாமே. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல? என்ன ஞானம் சார், ரேணுகா நீங்களாம் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்களே? ஏங்க, இது நாங்கள் என்னங்க சொல்றதுக்கு இருக்கு? எல்லாமே ஓகே தான். ரேணுகா என்ன சொல்ற? நல்லா இருக்கு. எல்லாம் ஓகே தான் எங்களுக்கு. நந்தினி அண்ணி தான் ஏதோ யோசனையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றுக்கு 100 நினச்சி குழம்பிடுவா. நம்ம அப்புறம் பேசிக்கலாம் சார். எனக்கு இந்த இடம் ரொம்ப 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 திருப்தியாக இருக்குது. சந்தோஷம் சார்.
சந்தோஷம், இதையே முடிச்சிடலாம் நம்ம. உங்களுக்கு சரிதானே? பிஸ்னஸ் பண்ணுறவனே இவ்வளோ திருப்தியாக இருக்கும்போது நாம எதுக்கு யோசிக்கணும்? முடிச்சிருவோம். சூப்பர், கட்டாயமா முடிச்சிடலாம். சரி. ஓகே, இனிமே கதிரோட ராஜ்யம் தான்.